உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முழுசாவே அண்ணியாவே மாறிட்ட நிலாவை பார் அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலா வந்துட்டு குளிச்சுட்டு வராங்க. வந்தப்போ பார்த்தா பாண்டி வேகமாக தொடச்சிட்டு அப்படியே துண்டை வந்துட்டு அங்கே இருக்க அந்த ஒரு டீப்பாய் மேலே போட்டுட்டு போகிறாரு. நிலாவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. பாண்டி அப்படிங்கிறாங்க. திரும்பி அவர் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. என்ன இது, குளிச்சுட்டு வந்தீங்க, துவட்டிட்டு அப்படியே துண்டை போடுறீங்க, அது அப்படியே ஈரமாகவே கிடக்கும், திரும்பவும் அதே எடுத்து அப்படியே துடைப்பீங்க, மூஞ்செல்லாம் என்னத்துக்கு ஆகுறது, அதுலலாம் காயாமல் இருக்கும்ல, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல போய் காய போடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி அதட்டி காலையிலே சொன்னோன்னே அப்படி பாண்டிக்கு ஒரு மாதிரி அது இதோ உடனே காய போட்டு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போடுறாரு. இந்த சைடு பார்த்தா சோழனும் பல்லவனும் உட்காந்து மொபைலில் ஏதோ பார்த்துட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே சுருட்டிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த குப்பையை அப்படியே கீழே போடும்போது அதை பார்த்த உடனே இப்போ பாண்டியை தான் திட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது 2 பேருக்கு அப்படி ஒரு சிரிப்பு. இப்போ இவங்க 2 பேரும் பண்ண விஷயத்தை பார்த்த உடனே இப்போ பல்லவனுக்கு சரியான டோஸ் சொல்லுது. டேய் என்னடா இது அப்படிங்கிறாங்க. அண்ணி சிப்ஸ் சாப்பிட்டோன்னே அப்படிங்கிறாங்க. சிப்ஸ் சாப்பிட்டியா, காலையில் காத்தால உனக்கு என்ன சிப்ஸு, முதல்ல எந்திரி அப்படிங்கிறாங்க. அண்ணி என்ன நீ அப்படிங்கிறாங்க. ஏண்டா இது வீடா என்ன, முதல்ல இது ஒரு வீடாகவே யாராவது நினைக்கிறீங்களா, ஏதோ அப்படி இப்படி குப்பை அங்கங்கே கிடக்கு, அவர் என்னடானா அப்படி போடுறாரு, முதல்ல இந்த குப்பை எடுறா அப்படிங்கிறாங்க. அண்ணி எடுடான்னு அப்படிங்கிறாங்க. சரி நான் அந்த குப்பையை எடுத்துகிட்டு போயிட்டு அவர் போட போயிடுறாரு. அப்போ பல்லவனை திட்டாங்க அப்படின்னோடனே சோழனுக்கு அவ்வளோ ஒரு சிரிப்பு. என்ன உங்களுக்கு சிரிப்பு, நீங்கள் மட்டும் சிப்ஸ் சாப்பிடலையா, காலங்கத்தில் என்ன சிப்ஸு அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா நானும் சாப்பிடல, அவன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னோடனே பல்லவன் அப்படியே பார்க்குறாரு. ஏன்னா என்கிட்ட பிடிங்கி தின்னில அப்படின்னோடனே அதுதான் வாயெல்லாம் ஒட்டி கிடக்கே, முதல்ல ஒரு சிப்ஸ் ஒழுங்காக சாப்பிட தெரியுதா, இதில் பேச்சு வேற அப்படிங்கிறாங்க. அப்படியே சோழன் வாயை தொடச்சிட்டு இருக்கும்போது பாண்டியும் கரெக்டாக துண்டெல்லாம் காய போட்டுட்டு வராரு. இப்போ அடுத்த டோஸ் ரெடியாக இருக்குது நடேசனுக்கு. அவர் பாட்டு பாடிட்டே வரும்போது நேராக போய்ட்டு ஹலோ சூப்பர் சிங்கர் அப்படிங்கிறாங்க. எஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்கும்போது வேகமாக என்ன அவ்வளோ குடி உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்னம்மா என் பையனுக்கும் மருமகளுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அந்த சந்தோஷத்தை தானே நான் கொண்டாடினேன் அப்படிங்கிறாங்க. என்ன பெரிய கொண்டாடினீங்க, குடிச்சு என்னத்தை இது பண்ண போகிறீங்க, உடம்பு வேறு சரியில்லை, மாத்திரை போட வேணாமா, குடிச்சிட்டு வந்துட்டு அவ்வளோ அலப்பற வேற அப்படிங்கிறாங்க. மடி என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பின்ன நீங்கள் குடிக்கிற குடிக்கு அங்கே கல்லீரெல்லாம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நல்ல கண்டிஷனில் எனக்கு இருக்குமா அப்படிங்கிறாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது, இப்படியே குடிச்சிட்ருங்க, ஒரு நாள் ஹார்ட்டை டப்புன்னு நின்றோம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா காலையில் இப்படிலாம் குண்டை தூக்கி போடுற அப்படிங்கிறாங்க. பின்ன இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் அதுவும் கண்டிப்பாக நடக்கும், இங்கே பாருங்க இனிமேல் இன்னொரு நாள் குடிச்சிட்டு வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன், குடிக்கிறத முதல்ல நிறுத்தணும் நீங்கள் அப்படிங்கிறாங்க. சேரன உடனே நடேசனை பார்த்துட்டு அப்பா உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கவாப்பா அப்படிங்கிறாங்க. டிஃபனா, அடே காலங்காத்தாலே ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்குடா, அவன் எந்தனா இந்த கத்திட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. திரும்ப கொஞ்ச நேரத்திலே பார்த்தா பாண்டி உட்காந்து தேங்காய் திருவிட்டு இருக்காரு, சட்னிக்கு சேரனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பல்லவனும் அப்புறம் சோழனும் உட்காந்து வழக்கம் போல திரும்பவும் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ திரும்பவும் கோவம் வருது. அப்போ பார்த்துட்டு டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அப்படிங்கிறாங்க. என்ன காலையிலே ஃபோனை நோண்டிட்டு அப்படிங்கிறாங்க. அண்ணி நோட்ஸ் தான் நீ பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஃபோனை கொடு அப்படின்னோடனே அண்ணி நீ நோட்ஸ் வரும் நீ அதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காதடா, வீட்டில் இவ்வளோ வேலை கிடக்கு, அப்படி நீங்கள் உட்காந்துட்டே இருப்பீங்க, அண்ணன் மட்டும் உங்களுக்கு எல்லா வேலையும் இங்கே செஞ்சு வச்சுட்டு திரும்ப சைட்லேயும் போய் வேலை செய்யணும், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ இதோ நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக கிளம்பிட்டு நான் போய் பாத்திரம் கழுவுறேன் நீ அப்படிங்கிறாங்க. பாண்டியை பார்க்கும்போது நான் வேலை செஞ்சுட்டு தாங்க இருக்கேன், அண்ணனுக்கு தான் சட்னிக்கு அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா அதோ நான் இப்போ வீடெல்லாம் சுத்தமாக அப்படி எப்படி பெருக்கி வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போய்டுறாரு. ஸோ இப்போ அவர் எல்லாத்தையும் நீட்டாக கூட்டி வச்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் செம்ம டோஸ் விழுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், முதல்ல இந்த வீடு முதல்ல வீடாக இருக்கா, முன்னாடி மாதிரி நான் இருப்பேன்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, இப்போது இனிமேல் அண்ணி சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னோடனே பல்லவன் அப்படியே பார்க்குறாரு. என்ன பல்லவா அப்படின்னோடனே அண்ணி அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் அப்படிங்கும்போது பாண்டியும் ஆமாங்க அப்படிங்கிறாங்க. வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இது முதல்ல வீடு மாதிரியாக இருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சேரன்னு பார்த்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிடலாம்ப்பா, அங்கங்கே கொஞ்சம் அப்படி இருக்கு, சீக்கிரமாக பண்ணிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லைண்ணே, எங்கே கை வச்சாலும் அப்படியே சிமெண்ட்டாக கொட்டுது, அதை விடுங்க, யாராவது வீட்டுக்கு வந்தால் உட்கார்றதுக்கு ஏதாவது இருக்கா, எப்போ பாரு இந்த பிளாஸ்டிக் சேரை தான் தூக்கி போடுறோம், முதல்ல ஒரு சோஃபா வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், இதோ இந்த ஃப்ரிட்ஜ் பாருங்கள் பேருக்கு ஃப்ரிட்ஜுன்னு இருக்குது, அதனால ஏதாவது யூஸ் இருக்கா, முதல்ல இதை தூக்கி போட்டுட்டு புதுசாக எல்லாமே வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடேசன் பார்க்குறாரு. அங்கேருந்து வந்து அப்படி பார்க்கும்போது அங்கிள் நான் சொல்லிட்டு இருந்ததில் உங்களுக்கு காதில் கேட்டுச்சுல அப்படிங்கிறாங்க. கேட்டுச்சே அப்படின்றாரு. என்ன கேட்டுச்சே, வீட்டில் இருக்க இதெல்லாம் மாற்றிட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னா காசு வேணும்ல, இப்போது நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போனீங்க அப்படின்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும்,
பண்ணணும், அவங்கவுங்க கொண்டு வந்து காசு கொடுக்கணும், வீட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு காசு கொடுக்கலன்னா எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், ஏனோ தானெல்லாம் இருக்கக்கூடாது இனிமே அப்படிங்கிறாங்க. இப்போ என்னம்மா உனக்கு நான் காசு கொடுக்கணும் வீட்டுக்கு அவ்வளோதானே அப்படிங்கிறாரு. பின்ன இனிமேல் இந்த குடிக்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாது, குடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒதுக்குறீங்கல்ல, அந்த காசெல்லாம் வீட்டுக்கு வந்து சேரணும் இனிமே எனக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நடேசன் பார்த்துட்டு இவங்க நின்றுட்டே இருந்தால் இது மாதிரி தான் ஏதாவது திட்டிகிட்டே இருப்பா அப்படின்னு வேகமாக வெளியில் போய் உட்காந்துடுறாரு. அடுத்ததாக மார்னிங் இப்போ டிஃபன் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போது சேரன் வந்துட்டு ஒன்றா பண்ணிட்டுருக்காரு. பார்த்துட்டு அண்ணா சாப்பாடுண்ணே அப்படிங்கிறாங்க. இதோ ஆச்சுப்பா, சட்னிலாம் ரெடி பண்ணிட்டேன், தோசை மட்டும் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போகும்போதே இருங்கண்ணே நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு தோசை ஊற்றுறாங்க. அப்போது சோழனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷமாகவே இருக்கு. ஏண்டா அவள் என்ன தான் திட்டினாலும் ஏதோ ஒரு புயலே அடித்து ஓஞ்ச மாதிரி இருக்குல்லடா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சத்தமாக பேசாத, போன புயல் திரும்ப வந்தாலும் வந்துடும் அப்படிங்கிறாரு. ஸோ தோசை ஊற்றின உடனே பார்த்தா தட்டில் வேகமாக எடுத்துகிட்டு இப்போ வேகமாக போகிறாரு. சேரன் வந்துட்டு கொடுப்பா நான் ஒருத்தருக்காக கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. என்னென்ன எத்தனை வாட்டி இதுக்கும் நடந்துட்டு இருப்பீங்க, நம்ம மொத்தமாக சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் சேரன் அப்படியே முழிக்கிறாரு. ஓ சாரிண்ணே, நம்மக்கிட்ட ஹாட் பாக்ஸ் கூட இல்லைல்ல, முதல்ல அதெல்லாம் வாங்கணுன்னே, இட்லியோ தோசையோ நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக சுட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கலாண்ணே, இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்போ சீக்கிரமாக வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தோசையெல்லாம் ஊற்றி வச்சுட்டு இப்போ வேகமாக எடுத்துகிட்டு வராங்க. கொண்டு வந்து நிலா வச்சுமே 3 பேரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன உங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக கூப்பிடணுமா சாப்பிட வாங்கினே அப்படின்னு வேகமாக வந்து உட்காந்துடுறாங்க. அப்பயுமே அப்படி பார்க்கும்போது என்னங்க அதான் வந்து உட்காந்துட்டோமே அப்படிங்கிறாங்க. உட்காந்துட்டிங்களா, யார் கை கழுவா அப்படின்னு வேகமாக கற்றுனோன்னே கடகடன்னு கை கழுவிட்டு வந்து உட்காடுறாங்க. இப்போ அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தோன்னே என்னடா இன்னைக்கு அப்படி வேறு மாதிரி மாறிட்டானிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. அப்போ பாண்டியும் பார்த்துட்டு ஆமாண்டா ஒரு மாதிரி தான் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்கடா அப்படிங்கிறாங்க. அப்போ என்னங்க பேச்சு அப்படின்னோடனே சோழன் சமாளிக்கிறதுக்காக அது ஒன்றும் இல்லை நிலா, முட்டை தோசை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறான் பாண்டி அப்படின்னோடனே முட்டை தோசை தானே, சரி இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. சேரன் பார்த்துட்டு பாப்பா நீ உட்காருப்பா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப முட்டை தோசை அங்கே போய் போட்டுட்ருக்காங்க. இப்போ பாண்டி பார்த்துட்டு டேய் நான் எப்படா உன்ட்ட முட்டை தோசை கேட்டேன், எதுக்குடா அவங்கள்ட்ட தேவையில்லாமல் சொல்லி விட்ற அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு முட்டை தோசை வேணான்னா சொல்லு, வந்தோடனே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தட்டில் கை வச்சா உன்னை கொண்டுருவேன், முட்டை தோசை வரட்டும் அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படிங்கிறாங்க. சரின்னு தோசை எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி பல்லவனும் காலேஜுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்போது சோழன் வந்து அப்படியே ஹாயாக வந்து சாஞ்சு உட்கார்றாரு. அதை பார்த்துட்டு நிலா ஆமாம் நீங்கள் என்ன சோழன் நீங்கள் வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா நேத்தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு அதுங்குள்ளே வேலையா, அதனால தான் போகல அப்படிங்கிறாங்க. ஏன் கல்யாணம் முடிஞ்ச என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை ஓனரே சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஓனர் சொன்னாரா இல்லை நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னோன்னே இல்லை அப்படியும் வச்சுக்கலாமே அப்படிங்கிறாங்க. சரின்னு அப்படி சிரிச்சிட்டே இருக்கும்போது ஆமாம் நீ என்ன பண்ணுற அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறேன், அண்ணன் கொடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும், அதை தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏனில்ல நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவைப்படும், எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அது சரி ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் அந்த மாதிரி இருந்து ஒருத்தர் இந்த மாதிரி இருந்தால் அதுவும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீலா அப்படியே சிரிச்சிட்டே ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஈவினிங் ஆகிடுது. ஈவினிங் ஆனப்புறம் பார்த்தா சேரன் வேலை முடிஞ்சு வராரு. வந்துட்டு பார்த்துட்டு பண்ணிலா அப்படின்ட்டு வராரு. வாங்கண்ணே வேலை முடிஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க. முடிஞ்சிருச்சுப்பா, எங்கள் பல்லவன் வந்துட்டானா அப்படின்னோன்னே அவன் அப்போவே வந்துட்டானே ரூமில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா எல்லா பாத்திரமும் கழுவி எல்லாமே நீட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நிலா என்னப்பா கிச்சனில் தான் நீ வேலை பார்த்தியா அப்படிங்கிறாங்க. என்னென்ன இப்படி கேட்குறீங்க, கிச்சனில் வேலை பார்த்தியானா எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எப்போயும் சாப்பிட்ட பாத்திரம்லாம் அப்படி இப்படியே கிடக்கும், நான் சாயந்தரம் வந்து தான் பார்ப்பேன், இப்போ அப்படியே எல்லாம் நீட்டாக இருக்கே அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னண்ணே நான் தான் வீட்டில் இருக்கேன்ல, நான் மதியானம் அதெல்லாம் பண்ணி வச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. எதுக்குப்பா உனக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிறாங்க. என்னென்ன இதில் கஷ்டம் இருக்கு, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே செய்யணும், எவ்வளோ வேலையை தான் நீங்களும் செஞ்சுட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரிப்பா நான் டீ போடவா அப்படிங்கிறாங்க. அண்ணா நான் ஏற்கனவே டீ போட்டு வச்சிட்டேன், இருங்க அவங்களுக்கு ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலாவே ஊற்றி கொடுக்குறாங்க. சேரனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தா அங்கே உட்காந்து எல்லோரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடேசன் அங்கேருந்து வராரு. மடி மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இப்போ நிலா பார்க்குறாங்க. என்ன அங்கிள் அப்படிங்கிறாங்க. இங்கே வாமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எங்கடா இருக்கீங்க எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாரு. எல்லோரும் எதுக்கு அங்கிள் கூப்பிட்றீங்க அப்படின்னோடனே இருமா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் வந்துட்டிங்களா அப்படின்னோடனே எல்லோரும் வந்து பார்த்துட்டு என்னென்ன எதுக்கு இவர் இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது எல்லோரும் வந்துட்டிங்களா, மடி மருமகளே இங்கே வா, இந்தா இன்னைக்கு நான் 3 லோடு ஓட்டினேன், 3 லோடு ஓட்டினதில் என் செலவு
போக இந்த இன்னைக்கு என்னோட பங்குலேருந்து 1500 உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. பார்த்துட்டு 3 லோடு ஓத்துனீங்களா, சரி ஒரு லோடுக்கு எவ்வளோ வாங்குனீங்க அப்படிங்கிறாங்க. ஐயய்ய, நீ என்ன இப்படிலாம் கணக்கு கேட்டுட்ருக்க, உனக்கு என்ன வீட்டு செலவுக்கு காசு கேட்ட அவ்வளோதானே, நான் கொடுக்குறேன்ல அதை வாங்கி டெய்லி வச்சு சேர்த்து வச்சுக்க, அதை விட்டுட்டு ஒரு லோடுக்கு எவ்வளோ வாங்கினேன் 2 லோடுக்கு எவ்வளோ வாங்கினேன்னு இப்படி என்ன நீ கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்க, அட போமா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுறாரு. அப்போது நிலாவுக்கு சிரிப்பே வருது. சரி ஏதோ கொடுக்காம இருந்தவர் இப்போ 1500 கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இப்போ சேரனை பார்த்த உடனே இருப்பா நிலா இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் போயிட்டு அவரோட ஷேரை இன்றைக்கி சம்பளம் வாங்கினதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. பாண்டி டக்குனா அவன் அண்ணனே கொடுத்துருச்சு, நம்ம கொடுக்கலன்னா நம்மளையும் திட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பாண்டி வேகமாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ நிலா பார்க்குறாங்க, என்ன பாண்டி அண்ணனுக்கு கொடுத்துட்டாரு அங்கிளும் கொடுத்துட்டாங்கங்கிறக்காக நீங்களும் கொண்டு வந்து கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க, எல்லாரோட பங்கும் இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, நீங்கள் உங்களுக்கு அங்கே செலவெல்லாம் இருக்கும்ல பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல, என்னால் முடிஞ்சதுக்கு எனக்கு தேவைக்கு போக நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் சேர்த்து வைங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நிலா போயிட்டு ஒரு நோட்டும் பேனாவும் தூக்கிட்டு வராங்க. அப்படி எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நடேசன் பார்த்துட்டு மடி என்னம்மா நோட்டு பேனாலாம் எடுத்துகிட்டு வர அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், டெய்லியும் அன்னன்னைக்கு யார் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வேணாமா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேஜ் போட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு நடேசன் பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு வெளில போய் உட்காந்துடுறாரு. இப்போது சேரன் சிரிச்சுக்கிட்டே வெளியே வராரு. என்னடா சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலாவை பார்த்தீங்களா எப்படிலாம் பண்ணுதுன்னு, நம்மளும் இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருந்தோம், நமக்கு இதெல்லாம் தோணாமல் போயிடுச்சுல்ல அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒருத்தர் வேணும்லடா, ஆனாடா இந்த நிலா ஒன்று பேசுனா அதுக்கிட்ட எய்த்தே பேச முடியலடா, என்னடா இப்படி இருக்காவ அப்படிங்கிறாங்க. உங்களுக்குலாம் நிலா மாதிரி ஆளு தான்ப்பா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் உள்ளே வந்துடுறாரு. ஸோ ஒரு நாள் ஈவினிங் பார்த்தா நிலா வந்துட்டு சோழன் நம்ம வெளியே போகலாமா அப்படிங்கிறாங்க. வெளியே வா, நிலாவே கூப்பிட்டா போகாமல் எப்படி அப்படின்ற மாதிரி இதோ உடனே நிலா இதோ நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. சரி நான் அவரும் கிளம்பி வந்தோடனே சேரன் பார்க்குறாரு. அண்ணா நீங்களும் வரீங்களா அப்படிங்கிறாங்க. நானா, என்னப்பா நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க அப்படியே ஜாலியாக அப்படிங்கிறாங்க. அண்ணா ஜாலியாக சுற்றி பார்க்கறதுக்குலாம் போகல, நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க தான் போகிறோம், நீங்களும் வாங்கினே அப்படிங்கிறாங்க. பல்லவன் பார்த்துட்டு என்ன நான் என்ன மட்டும் விட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. சரிடா இப்போ என்ன எல்லாருமே போகலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்போ தான் கரெக்டாக வராரு. வந்தோடனே இப்போ எல்லோரும் வெளியில் கிளம்பி வந்தோடனே பாண்டி பார்த்துட்டு என்னடா எல்லோரும் வெளியே கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே நிலா பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை பாண்டி, வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறோம், நீங்களும் வாங்கல ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. வேலை முடிச்சுட்டேங்க அவ்வளோதான் வீட்டுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறாங்க. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்னம்மா எல்லாரும் கிளம்பிட்டீங்க, என்னைய மட்டும் விட்டு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அங்கிள் நீங்கள் இல்லாமல் எப்படி, வாங்கின ஃபர்னிச்சர்ஸ்லாம் உங்கள் வண்டியில் தானே வச்சு எடுத்துகிட்டு வரணும், நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் பின்னாடியே உங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. அதானே நான் இல்லாமல் எப்படி, என் மருமக என்னை கூப்பிடாமல் இருப்பாளா, போங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியை எடுத்துகிட்டு வராரு. ஸோ நேராக கடைக்கு போகிறாங்க. தேவையானது எல்லாமே சோஃபா டிவி அப்புறம் ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கொண்டு வராங்க. வந்து எதை எங்கெங்கே அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறத இப்படி எல்லாரும் பார்த்துட்டு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நிலா அப்படியே பார்க்குறாங்க. இப்படியே பேசிகிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் பார்த்துட்டு இல்லைப்பா நிலா நீயே சொல்லு எதை எங்கே போடலான்னு, அதே மாதிரி வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்கண்ணே சோஃபாவை இந்த கார்னரில் போட்டுடலாம், டேய் பல்லவா இந்த பெஞ்சை தூக்குடா அப்படிங்கிறாங்க. சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெஞ்சை தூக்கிட்டு அப்படி தூக்கி வச்சுட்டே யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன தூக்கி வச்சுட்டு நின்றுட்டே இருக்கீங்க, கொண்டு போய் போடுங்க அப்படின்னோடனே இல்லை இதை எங்கே போடுறதுன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு அரை மணி நேரம் நிற்கிறீங்களா அப்படின்னோடனே இல்லைங்க இதை எடுத்துகிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பல்லவனும் அப்படி வேகமாக தூக்கிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல சோஃபாவை அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ டிவியை எங்கே வைக்கலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக சோஃபாக்கு நேராக தான் இருக்கணும், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி எங்கே வச்சுட்டு ஃப்ரிட்ஜுப்பா அப்படின்றாங்க. ஃப்ரிட்ஜு ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு இல்லைண்ணே, அந்த இடத்துல வேண்டாம் நம்ம கிச்சன்லேயே வச்சுக்கலாண்ணே, இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை தூக்கி இப்போ கிச்சனில் வைக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வீட்டுக்கு தேவையான அளவு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா உட்கார்றதுக்கோ பார்த்தா ஒரு வீடு மாதிரி இருக்கிற மாதிரியோ கொஞ்சம் கொஞ்சமாக நிலா மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் தான் பார்த்து கரெக்டாக வந்துட்டு மனோகர் வந்து எதுக்கோ இங்கே சென்னைக்கு வர வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே நிலாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராரு. அப்போ வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வீடே இப்படி மாறி போயிருக்கதை பார்த்தோன்னே மனோகருக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நிலா பார்த்துட்டு அப்போ வாங்கப்பா உட்காருங்க அப்படிங்கிறாங்க. சேரனும் பார்த்துட்டு சார் வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சோஃபாலாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியப்படும் போது என்னப்பா அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா போன வாட்டி வந்த மாதிரியே இல்லையே, வீடு வேறு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் இப்படியே இருக்குது, நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரணும்ல, நான் தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன்லப்பா இந்த வீட்டில் நான் இருந்தேன்னா ரொம்ப நல்லா இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பண்ணுவேன்னு நான் சொன்னேன்ல, எப்படி மாற்றிருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சூப்பர்மா நீ சூப்பராக பண்ணியிருக்க
அப்படின்னு சொல்லும்போது இப்போ சேரனும் பார்த்து சொல்கிறாரு, சார் நீங்கள் மனசில் எந்த எதுவுமே படாதீங்க சார். நிலா ஒரு ஆள் இருந்தால் போதும் சார். எங்கள் எல்லாருக்குமே நிலா ஒரு ஆள் இருந்தால் போதும். நிலாவுக்கு தான் நாங்கள் தோணுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் நிலா தான் சார் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்கிறாரு. இதை கேட்டு மனோகரும் சந்தோஷப்படுறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைகளும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.